இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஒரு குரு ஸ்தலம். இங்கே போயிட்டு வரும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த ரத்த சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு மனநல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கல்யாணம், குழந்தை, வேலைவாய்ப்புன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே போயிட்டு வந்தால் நிவர்த்தியாகும். இந்த குரு பயிற்சி மேலும் நிறைய நன்மைகளை தரும். என்ன கோயில் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம். இங்கே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இவங்க போயிட்டு வரணும். ஒரு மதுரையிலேருந்து ஒரு 60-65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். திருச்சியிலேருந்து கூட ஒரு 80-90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுல குரு பகவானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. குரு பகவான் எப்படி இருப்பார்னா, ஆலமரத்தோட காட்சி அளிப்பார். குரு பகவானை நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஆலமரத்தையும் சேர்த்து தான் சுற்றணும். ஸோ ஆலமரம்ங்கிறது குருவுடைய அம்சம். ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதனால தான் சொல்லுவாங்க, ஆலமரத்தை சுற்றினா குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறது. குருவுடைய காரகம் தான் ஆலமரம். அது சயின்ஸ் கூட சொல்லுது. அதில் ஒரு டைப் ஆஃப் ஒரு இது இருக்குது. அது ஆக்சிஜனில் கலந்து நமக்குள்ளே போகும்போது அது கர்ப்பப்பையை வலுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கோவிலில் போய் குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கணும். இங்கே தட்சிணாமூர்த்தி பிரதானம். மத்தியானம் 1 to 2 பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரத்யேகமாக அபிஷேகம் பூஜை நடக்கும். அதில் போய் நீங்கள் கலந்துக்கிறது நல்லது. ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா குரு ஹோரை தான் நடக்கும் 1 to 2. அதில் இதை பார்க்குறீங்கன்னா இன்னும் விசேஷம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ராசி கட்டத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க கோயில் வளாகத்தில். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன்களை கன்னிராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும்.